அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவருளாலும் எத்தனையோ நல்ல நல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பேசி வருகிறேன். குறிப்பாக சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பார்த்தீங்கன்னா 3 கிரகனுடைய பயிற்சியை சந்திக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஒரு பயிற்சியை எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். காரணம் மந்தன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சனி பகவான் ஒரு மனிதனை விரைவில் எட்டி பிடிப்பதில்லை, பிடித்தால் இவன் பிடி விடுவதில்லை. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்றது. இந்த சனி பகவானுடைய பாதிப்பு தானா, கஷ்டமும் துன்பமும் வருது, அது விதி தானா? அப்புறம் என் கடவுளும் ஆலயங்களும் ஆகமங்களும் மழை வருந்தால் நம்ம குடை வச்சுக்கிறோம், கடுமையான வெயிலில் நம்ம பாதணி அணிச்சிக்கிறோம். எத்தனையோ துன்பங்கள் தலைக்கு வந்தது, தலைப்பகையோட போச்சு என்பார்கள். ஜோதிடர்களே வியக்கின்ற வகை இப்படித்தான் என்று தீர்மானிப்போது ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள் இல்லை, வழிகாட்டக்கூடிய ஒரு கைகாட்டி மரம் போன்றவர்கள் தான். நம் வாழ்வை தெளிவாக விளக்கக்கூடியவர்கள் தான். முடிவு அவர்கள் கையில், முடிவு நம்முடைய கர்மா இறைவனுடைய கையில். என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை நான் உயர்த்தி பிடிப்பேன், அவன் பாதம் பிடிப்பேன். காரணம், எத்தனையோ பேர் சனி பகவானை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் என்னுடைய அனுபவத்தில் தாயிலும் சிறந்தவன் இவனை மாதிரி யாரும் இல்லை. தனித்து நின்றாலும் தனித்துவம் மிக்கவன் சனி பகவான். இந்த சனி பகவான் திருத்தணி அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் அமைத்து அதற்கு பாத சேவை செய்கிற ஒரு பாக்கியத்தை அவனே கொடுத்தான். அப்படிப்பட்ட சனி பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளுங்க. சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 10ன்னு சொல்லுவாங்க. 2024 பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை 3ஆக மேஷத்திலையும் 7ஆக சிம்மத்திலையும் 10ஆக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலும் பதிந்தது. இப்போ அவர்களுடைய பார்வை படப்போகுது யார் பார்த்தீங்கன்னா 3ல் ரிஷபம், 7ல் கன்னி, 10ல் தனுசு. சனி பகவானுடைய பார்வை பட்டவர்கள் பட்ட பாட்டையும் படப்போவர்கள் பயப்படுகின்ற ஒரு நிகழ்வையும் நாம் சந்திக்க போய் கவலையே வேண்டாம். அதாவது சனி பகவானை பொறுத்தபடியும் தவறான மனம், தவறான எண்ணம், தவறான பாதையை நோக்கித்தான் அவனுடைய பாதிப்பு இருக்கும். அது இல்லைன்னா ஊழ்வினை உறுத்தும். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க. சனியே சொல்லியிருக்கிறார், சனி பகவானே சொல்லியிருக்கிறார், இந்த நிகழ்வை பார்ப்பவர் கேட்பவர் என்னுடைய பார்வையினுடைய தாக்கம் குறையும். இந்த 7, 10 இந்த பார்வைகளை சனி பகவானுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 3, 7, 10 இந்த பார்வையினுடைய வேகத்தையும் தாக்கத்தையும் குறைத்துக் கொள்வேன் என்று ஒரு விடம் சொன்னார். அவர் தான் நல்லவன் நலன். இந்த நலன் சரிதங்க. என்னுடைய அனுபவத்தில் நல்லவன் நலன் பட்டதை பற்றி வாரியார் சுவாமிகள் சொல்லிக்கொண்டே போவார். முன் ஜென்மம் முற்பிறவியில் வேடனாக பிறந்த நலன் தமையந்தி வேடுவச்சியாக ஒரு துணையாக இருந்தார். ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த அடர்ந்த வனம், அந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வர அங்கு ஒரு ஆலயத்தை தேடி வருகின்றார். இரவு நேரம் அடர்ந்த வனம், கொடிய விலங்குகள் இருக்கின்ற இடம் பாதுகாப்பற்றது. இந்த ஒரு குகை, இதில் இருவர் தங்கி கொள்ளலாம். நீங்கள் என் மனைவிக்கு தந்தையை போன்றவர், இந்த குகைக்குள்ள நீங்களும் என் மனைவி இருங்க, நான் காவல் இருக்கின்றேன் என்று கூறினார். எவ்வளவு பாருங்க, அதான் நல்லவன் நல்லவன். அவன் காவல் இருக்கின்றான், கொடிய மிருகத்தால் அடித்து கொல்லப்படுகின்றான். வெளியில வந்து பார்க்கிறாரு ரிஷியும் ஒரு மனைவி. தன் கணவன் தன்னை விட்டு மறைந்து விட்டான் தெரிந்ததும் அவளும் இறந்து விடுகின்றார். நடுங்கி போகின்றார் மகன். இறைவனின் அடி அல்லவா வந்தோம், வந்த இடத்தில் இந்த 2 உயிர்களும் என் பொருட்டு போய்விட்டது. என்ன பாருங்க, அந்த 2 பேருடைய அந்த உடலையும் வைத்து நடுவில் இவர் படுத்துக்கிட்டு அக்னியை மூட்டி மறைந்து விடுகிறார். அதுதான் நலன். அடுத்த ஜென்மத்தில் அந்த வேடன் நலனாகவும் அந்த வேடு வச்சு தமயந்தியாகவும் அவர்களுக்காக உயிர் விட்டானே அந்த ரிஷி அன்னப்பறவையாகவும் பிறக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பாருங்க நிகழ்வு, முற்பிறவியினுடைய விளைவு. சும்மா ஒருத்தர் மேலே காதல் வந்துடாதுங்க, சும்மா ஒருத்தர் மேலே பாசம் வந்துடாதுங்க. அதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. ஓர் உடல், அதான் சொல்ற ஈருடல் ஓர் உயிரும்பாங்கல்ல, அப்படித்தான் அமைந்தது. அந்த அன்னப்பறவை முன் வினையின் காரணமாக
வருகின்றது, நலனை பார்க்கின்றது, தமயந்தியை பார்க்கின்றது. இவர் ஒரு ஜென்மத்தில் நம்மால் தானே பிரிந்தார்கள், ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நலனின் அழகை தமயந்தியும் தமயந்தியின் அழகை நலனினும் சொல்கின்றது. பார்க்காமலே காதல், சூழ்நிலையின் காரணமாக இருவருக்கும் திருமணம் அமைகின்றது. அங்குதான் விதி விளையாடுகின்றது. அதாவது தமயந்தியின் அழகை பார்த்து தேவரும் மூவரும் எல்லோருமே ஆசைப்படுறாங்க இவர் அடையணும்னு. சனி பகவான் வருவதற்கு தாமதம். அதற்குள்ள அவன் மற்ற நவகிரகங்கள்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு, போயிட்டு வந்துட்டீங்க? ஆமாம், நாங்கள் தமயந்திக்கு திருமணம் ஆகிவிட்டது. சனியினுடைய கடுமையான பார்வை, அது சனி பகவான் அப்படிலாம் இல்லைங்க. ஊழ்வினை வந்தால் மட்டுமே அவர்களுடைய பார்வை பதியும். அதாவது விதிதான விளையாடுது. இந்த சூதாட்டம்னு சொல்லுவாங்க. எல்லோருமே மது அருந்துவதில்லை, அருந்துவது அத்தனை பேருமே மயங்கி போவதில்லை. எல்லோருமே பெண்ணாசை பிடித்து தெரிவதில்லை. எல்லோருமே அது தவறான பாதையை நோக்கி நகர்வதில்லை. ஊழ்வினை அந்த வகையை பார்க்கும் பொழுது சூதாட்டத்து ஆயகலை 64 தெரிந்தவன் நலன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆயகலை 64 தெரிந்தவன் நலன். அவன் சூழ்நிலையின் காரணமாக சூதாடுகின்றான், இழக்கின்றான், மனைவியை அழைத்து வருகின்றான். அடர்ந்த வனம், என்ன செய்ததுன்னு தெரியல, படுத்திருக்கிறான். அப்போ ஒரு பறவை அவன் கட்டிய அந்த உடையையும் பழித்து போகின்றான். மனைவியை தனித்து, இதுக்கு மேல நம்ம மனைவி நம்மோடு சிரமப்பட வேண்டாம், அவள் தந்தையோடு சென்று அரண்மனையில் வாழட்டும் என்று நகர்ந்து விடுகின்றான். விதி விட்டதா? வருகின்ற வழியில் ஒரு அடர்ந்த பணத்துல ஒரு சர்பம், கார்கோடகன், சுத்திலும் நெருப்பு நடுவில் கதறுது. பாம்பு தானே, நமக்கு என்ன பம்புன்னு போகாம அது நல்லவன் இல்லையா, ஓடி போய் அந்த நாகத்தை காப்பாற்றுகிறார். நாகம் கொத்தி விடுகின்றது. அது பாருங்க, இப்ப சரியா இருக்கு பாருங்க. இப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு யாரு போறா? சனி பகவான் போறாரு. சனி மீனத்துல இருந்து யாரு வரா? ராகு வராரு. எங்க வராரு? கும்பத்துக்கு வராரு. இப்ப கும்பத்துக்கு என்ன நடக்குது? இதுதான் சூட்சமம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ரிஷிகளும் மகான்களும் சொல்லிவிட்டார்கள். தன்னை காப்பாற்றியவன் என்றும் பாராமல் அந்த கார்கோடகன் அவனை கொத்தி விடுகின்றது. பதறி போகின்றான். உன்னை என்ன பாம்புன்னு நினைச்சு நான் உனக்கு விட்டுருக்கலாமே, உன்னை காப்பாற்றுறேன், என்னை கொத்திட்டேன்னு அவன் உடல் மாறி விடுகின்றது, கருத்து போயிட்டது. அப்போ ராகு சொல்றாரு கார்கோடகன், இப்ப சனியினுடைய திசையில் இருக்க, சனியினுடைய பார்வையில் இருக்க, இந்த நேரத்துல நீ மறைத்து வாழ்வதுதான் உனக்கு பாதுகாப்பு. அதனாலதான் உனக்கு கொச்சி, நீ நினைக்கும் போது உன்னுடைய பழைய உருவம் கிடைத்து என்று கூறி மறைந்து விடுகின்றது. அருகில் உள்ள மன்னனிடம் செல்கின்றான். அவனுக்கு தேரோட்டியாக அமைகின்றான். அப்போ தமயந்தி தன் பிள்ளைகளோடு தன் தந்தையை சென்று சந்திக்கின்றார். எப்படியாவது நம் கணவனை சந்தித்து விட மாட்டோமா என்று நினைக்கப்பட ஒரு தந்தை சொல்றார், தமயந்திக்கு ஒரு திருமணம் வரலாம், சுயவரத்தை நடத்துகின்றார். எல்லோரும் வர்றாங்க. அப்ப அந்த மன்னனும் சொல்ற, நானும் போய் கலந்துக்கணும். ஆனா இருப்பதோ தூரம் ரொம்ப அதிகம், காலம் குறுகியது, என்ன செய்யறது? உடனே சொல்றாங்க, நல்ல கூப்பிட்டு, நீ அவன் சொல்றார், இந்த புறவி இதை அப்படிதான் பார்த்துட்டு இருக்க, நான் அழைத்து செல்கின்றேன் என்று கூறி அந்த புறவியை வாயு வேகம் மனோ வேகத்தில் ஓட்டி செல்கின்றார். அங்கு சென்று பார்க்கின்றார். அரண்மனை எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, இரவு. அப்போ நலனுடைய பிள்ளைகள் வருகின்றன. அவரை கட்டி உச்சி முகர்கின்றார். இவர்தான் தன் கணவன் என்று தெரிந்து விடுகின்றது. அந்த சூழ்நிலையில தாங்க விதி. சனி பகவானை பத்தி சொல்லலுங்க. 1000 துன்பங்களும் வினையும் விதியும் உங்களை நெருங்கினா கூட அந்த கடைசி காலத்துல இவன் அள்ளி கொடுப்பதை போல எவனும் கொடுக்க முடியாது. ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து பார்ப்பவன் சனி பகவான் தான். அந்த வகையை பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நிலையில நலனுக்கு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கின்றார். நம்ம விதியோ வினையோ, கணவன் மனைவி இல்ல அப்பா பிள்ளை, ஏதோ ஒரு சூழ்நிலைகளை பிரிந்து விட்டாலும் கூட திரும்ப ஒன்று சேர்கின்றார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பதை போல நலன் தமையதி திரும்பவும் ஒன்று சேர்கின்றார்கள். அந்த நிகழ்வை நடத்தி காட்டினவன் தான் சனி பகவான். இந்த நல்லவன் நலன் சனிதத்தை யார் கேட்கின்றார்களோ, நான் சொல்வதை யார் பார்க்கின்றார்களோ, சனி பகவான் அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, எத்தனை சனி பகவானுடைய வலை இருந்தாலும் ஒவ்வொரு வலையாக அறுபடுவதை பார்க்கலாம். அனுபவம் நலன் சரிதம். நான் சொல்லவில்லை, வாரியார் சுவாமிகள் சொன்னது. என்னுடைய அனுபவத்துல அந்த காலகட்டத்தில் நலனுடைய சரிதத்தை புத்தகமாக போட்டு அன்றைய கால சனிப்பயிற்சி செய்யும் போது உட்கார்ந்து படிப்பார்கள். ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் உட்கார்ந்து இந்த நலன் சரிதம் நான் சொல்வதை கேட்டு பாருங்கள். நல்லவன் நலன் பட்ட துன்பமும் துயரமும் யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இறுதி வெற்றி நாம் பார்த்தோம் அல்லவா? இறுதியில் இணைத்து விட்டார். நினைக்க முடியாத அளவுக்கு செல்வங்களை இழந்ததை மண்ணு பெண்ணு பொண்ணு
இந்த மூணையும் தரக்கூடிய சக்தி ஒருவனுக்கு உண்டு என்றால் அது சனி பகவானுக்கு தான். அப்படிப்பட்ட நலன் சரிதம் ஒரு நிகழ்வு எனக்கு ஆச்சரியப்படுத்துகிறது. தமயந்தியினுடைய திருமணம். அந்த திருமணத்திற்கு தேவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். தேவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். பக்கத்தில் நலன் உட்கார்ந்திருக்கான். நலன் உட்கார்ந்திருக்கும் பொழுது தமயந்தி யாருக்கு இடத்துக்கு மாலை போடுவார், யாருக்கு இடத்துக்கு மாலை போடுவார் என்று எல்லோரும் யோசித்து பார்க்கின்றார்கள். அப்பதான் அந்த அன்னபுரம் சொல்லுது, காதுல கிசு கிசுன்னு ஏதோ சொல்லுது. தமயந்தி நேரம் வந்தா. இந்திரன் யோசிக்கிறான், நமக்குத்தான் இந்த மாலையா? சந்திரன் யோசிக்கிறான், நமக்குத்தான் இந்த மாலையா? அக்னி யோசிக்கின்றான், நமக்குத்தான் இந்த மாலையா? யமன் யோசிக்கின்றான், நமக்குத்தான் இந்த மாலையா என்று ஒவ்வொரு தேவர்களும் யோசிக்கின்ற பொழுது விறுவிறுன்னு போறா, நம்பிக்கையோடு போறா. நலன் இடத்துல மாற்றம். அப்ப இந்திரன் கேட்கிற, ஏமா நாங்கெல்லாம் இவ்வளவு அழகா வாழ்வோம், எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்கோம், எப்படி இவனை நீ தேர்ந்தெடுத்தாய்? சொல்ற, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன என்று கேட்கின்ற பொழுது தேவர்களுடைய கண் இமையாது, இமைக்காது. அந்த அப்படின்னு அசந்து போகின்றார்கள், வாழ்த்தி வருகின்றார்கள். அதற்கு பிறகுதான் சனி பகவானுடைய அந்த விளையாட்டு, திருவிளையாடல். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நலன் சரிதம் பார்ப்பதும் கேட்பதும் புண்ணியம். சனி பகவானுடைய கடுமையான தாக்கத்தில் இருந்து அதோடு கூட பார்த்தீங்கன்னா ராகு ஒரு நிச்சயம். இதுல வர ராகு கார்கோடனாக வந்து நலனுக்கு தக்க சமயத்தில் உதவுகின்றார். ராகுனுடைய முழுமையான யோகக்காரகன். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பேரு, நல்ல புகழ் அத்தனையும் தரக்கூடியவன் ராகு தான், யோகக்காரகன் சொல்லுவாங்க. ஆக ராகுவும் சனியினுடைய அருளை பெறுவதற்கு 2025 மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க அத்தனை பேரும் வரணும். வங்கி உங்க கையாலே அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை அவர் பாவத்தை சிரசில் ஊற்றி வழிபாடு பண்ணி அங்கு தரக்கூடிய விளக்கு, அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும். அவ்வாறு செய்வீர்களானால் நல்ல வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை. எதுவரையிலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி வாழ்ந்து பார்ப்போம். எத்தனையோ பேருடைய வாழ்வை நாம் சந்தித்திருக்கின்றோம். அதாவது சொல்வாங்க, ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புரியதல்ல. ரப்பர் மரத்தினுடைய இயல்பு என்ன? வருவான், அங்கேயாவது ஒரு வெட்டுவான், பால் வடியும். அடுத்த முறை வருவான், ஒரு ரப்பர் வெட்டுவான். இப்படியே தான் பால் வந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறந்து விட்டோம், வாழ்ந்துதான் தீர வேண்டும். 1000 வழிகள் இருந்தாலும் அத்தனை வழியும் அடைபட்டு போன பின்பு ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க இறைவன். அது சனீஸ்வர பகவான் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கை.